கிறிஸ்துவில மிகவும் பிரியமானவர்களே, 19/2/2021 எங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய நன்மையும் கருவையும் விடுதலையும் ஆசீர்வாதம் அப்பா இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலையும் கிருபையும் அன்பும் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. தீமை அணுகாதபடி வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். இவருடைய வாழ்க்கையை நீங்க உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க தகப்பனே. ஏசாயா 62 அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி உன்னுடைய மகிமையினால் இவரை நிரப்புவீராக. தேவ பிரசன்னம் இவரோடு இருந்து செயல்படட்டும் அப்பா. சகலத்திலுமே வெற்றி காணும்படியாக நீர் செய்தரலாம். நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இயேசுவின் நாமத்தில் புகழ் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 19/2/2021 இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்த தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்துல நன்மையும் கிருபையும் விடுதலையும் தரும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய அன்பின் அபிஷேகம் அப்பா தேசத்திலிருந்து செயல்படுவதாக. உடைய கிருபையினால தேசத்தை மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். துன்பம் துயரத்திலும் தேசத்தை நீங்க விடுதலையாக்குங்கப்பா. எல்லா ஜனங்களும் சமாதானமும் ரட்சிப்பின் அனுபவம் படட்டும் அப்பா. எங்களுக்காக அடித்து நறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தினை அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படி ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் புகழ் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமென்.